ஓம் நமச்சிவாய. போன வீடியோவில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதக கட்டத்தை பாருங்க. அதில் கன்னி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிற இடத்துல 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இது நாம வீடியோவை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கோம். ஜாதகத்தில் இப்படி 1 அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அல்லது லக் அப்படின்னு எழுதி கிராஸா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இதுதான் ஜாதகத்தினுடைய லக்னம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கன்னி லக்னத்தினுடைய அதிபதி யாரு? கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் ஆகிறார். அதே சமயம் அதே புதன் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆகிறாரு. அப்போ சுக்கிரன் 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆகிறாரு. செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆகிறாரு. குரு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சனி 5ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சந்திரன் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறாரு. சூரியன் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறாரு. வீட்டின் அதிபதி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத வச்சு ஜாதகத்துல ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது என்ன பலன் வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால யூகிக்க முடியும். அதற்காக இது பயன்படுது. கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி 5 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறாரு. 5ங்கிறது குழந்தை, 6ங்கிறது பிரச்சனை. அப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே குழந்தை பிறப்பு தாமதமாகும், அல்லது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையாகவே இருக்கும். அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் துலா லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.